Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் the third part of formatting your research project. This is a prescribed syllabus for second PG students in the paper Core 8 Research Methodology. Before we enter into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So, நம்ம formatting your research projectல மொத்தம் 9 topics இருக்கு. First 2 partsல already 6 topics பார்த்துட்டோம். இன்னைக்கு third partல the remaining 3 பார்க்க போறோம். Comparatively இந்த 3 topicsம் ரொம்பவே சின்னதுதான். So, this episode would be shorter. Okay. So, proofreading and spell checkers. Carefully proofread your research paper before submitting it. ஒரு thesis, ஒரு project அப்படிங்கிறது வந்து ஒரு scholarly one. ரொம்பவே அகடமிக்கலான ஒரு scholarly paper அப்படிங்கிறப்போ proofread பண்ணணும். ரொம்ப கவனமா இருக்கணும். நல்ல ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். யூஸ் ஸ்பெல் செக்கர்ஸ் அண்ட் கிராமர் டூல்ஸ், பட் பி காஷியஸ். நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஸ்பெல் செக்கிங்க்கு, கிராமர் டூல்ஸ்க்கு எல்லாமே இன்பில்ட்டாவே நிறைய டூல்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, கூகுள்ல கூட உங்களுக்கு டூல்ஸ் இருக்கும். These tools don't catch all mistakes. ஆனாலும் கவனமா இருக்க சொல்றாங்க. ஏன்னா இந்த டூல்ஸ் எல்லாம், இந்த ஆப்ஸோ டூல்ஸோ எதுவுமே வந்து ரொம்ப கரெக்டாலாம் இருக்காது. அதனால they don't catch all mistakes அப்படின்னு சொல்றாங்க. Excuse me. Sorry for the interruption. Okay, so இந்த டூல்ஸ் எல்லாம் they don't catch all mistakes. எல்லா மிஸ்டேக்ஸையும் அது வந்து இது பண்ணிக்காது, கரெக்ட் பண்ணாது. they can also mark correct words as errors. ஏன்னா எல்லா மிஸ்டேக்கையும் அது கரெக்ட் பண்ணாது. அட் த சேம் டைம் என்ன பண்ணுவோம், கரெக்ட் வேர்ட்ஸை கூட சிலப்போ எரர்னு காமிக்கும். ஏன்னா நம்ம இந்த எஸ்பெஷலி நேம்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் ஃப்ரம் அதர் லாங்குவேஜஸ், அதர் லாங்குவேஜ்ல இருந்து நம்ம இப்போ நம்ம நேமே எழுதுறோம்னா கீழே அண்டர்லைன் பண்ணி காமிக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன புரியாது அப்படின்னு சொன்னா இது கரெக்டா இல்லையான்ற கன்ஃபியூஷன்லாம் வந்துடக்கூடாது. ஸோ அதெல்லாம் ரொம்பவே நம்ம தான் என்ன பண்ணணும், தீசஸ் எழுதுறவங்க இல்ல ப்ராஜெக்ட் பண்றவங்க தான் ரொம்ப கவனமா இருக்கணும். Okay, so proofreading and spell checking is very essential before submitting your thesis or project. Binding a printed paper. So, this is the next topic. Make sure to staple or paper clip the pages of your printed research paper so they don't get misplaced. இதெல்லாம் சின்ன information தான். ஆனாலும் these all things have been given importance in the 9th edition. எல்லா எடிஷன்லயும் கொடுத்திருப்பாங்க MLA handbook. ஸோ இது எல்லாமே சின்ன விஷயம், நம்மளே செய்யறதா. பட் தேவ் கிவன் இம்பார்ட்டன்ஸ், அதாவது சிக்னிஃபிகண்டா இதெல்லாமே ஞாபகப்படுத்துறாங்க. என்ன சொல்றாங்க, மேக் ஷியர் டு ஸ்டேபிள் ஆர் பேப்பர் கிளிப் த பேஜஸ் ஆஃப் யர் பிரிண்டட் ரிசர்ச் பேப்பர். ஸோ ஒரு சிலது முடிச்சு கம்ப்ளீட் பண்ணி வச்சிருப்பீங்க, ஒரு சிலதை பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்டேபிள் போட்டு வைங்க, இல்லைன்னா கிளிப் போட்டு வைங்க. ஸோ தே டோன்ட் கெட் மிஸ்பிளேஸ்ட். ஏன்னா மிஸ்பிளேஸ் ஆகக்கூடாது. ஒரு பேப்பர் மிஸ் ஆயிடுச்சுனாலும் அப்ப ரொம்ப கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் நம்ம தான் முடிச்சிட்டோமேன்னு இருந்து கடைசி நேரத்துல பயங்கரமா அலைய விட்டுரும். ஸோ இதெல்லாம் என்ன ரொம்ப சின்ன விஷயம் மாதிரி தெரியும், பட் வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு பி வெரி காஷியஸ். ஸோ யூ ஹாவ் டு பைண்ட் அ பிரிண்டட் பேப்பர். ஆல்ரெடி முடிச்சிட்டீங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா அதெல்லாம் இது பண்ணிருங்க, கிளிப் போட்டுருங்கன்றாங்க. Avoid folding down a page corner as this won't hold the pages together securely. சும்மா பேஜை வந்து கார்னர்ல அப்படி அமைக்கி வைக்கிறது, சும்மா ஃபோல்டு பண்ணி வைக்கிறது அப்படியெல்லாம் வைக்காதீங்க. அது ரொம்ப சேஃபா இருக்காது, மிஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. Plastic folders or binders might look nice, but they often make it harder for instructors to read and comment on your work. சரி, ஒரு ரிசர்ச் பேப்பரை வந்து நீங்க இது பண்ணி வைக்கிறப்போ சும்மா பிளாஸ்டிக் ஃபோல்டர்ஸ்ல எல்லாம் வைக்காதீங்க. அந்த கவர் இருக்கு இல்லையா, ஃபைல் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபைல் ஃபோல்டர்ஸ்ல எல்லாம் போட்டு வைக்காதீங்க. அது வந்து ப்ராப்பரா பைண்ட் ஆகாது. அது ஸ்டேபிள் பண்ற மாதிரியோ பேப்பர் கிளிப் போடுற மாதிரியோ இருக்காது. அப்படி போட்டாதான் அந்த இன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க இல்லையா, சும்மா உங்களோட டீச்சர்ஸா இருக்கலாம், உங்களோட கைடா இருக்கலாம், அவங்க என்ன பண்ண முடியும், அதை செக் பண்றப்போ அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்காது. எப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு பேப்பர் ஃபைல், அந்த ஃபைல்ல வச்சு கொடுத்தீங்கன்னா. ஸோ எப்பவுமே பிரிண்டட் பேப்பரை நீங்க
நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டேபிள் பண்ணுங்க, இல்லைன்னா பேப்பர் கிளிப் போடுங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்றாங்க. மற்ற விஷயங்களை அவங்கள என்கரேஜ் பண்ணல. ஃபோல்டு பண்ணாதீங்க, அதே மாதிரி எதுல வைக்காதீங்க, பிளாஸ்டிக் ஃபோல்டர்ஸ்ல வைக்காதீங்க. அது ப்ராப்பர்னு பின் பண்ணி பிளாஸ்டிக் ஃபோல்டர்ஸ்ல வைக்கலாம், பின் பண்ணாம வைக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கரெக்டா இருக்காது. இல்லைன்னா கார்னர்ல மட்டும் பிளாஸ்டிக் ஃபோல்டர் வச்சு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபோல்டர் எல்லாம் அட்வைஸ் பண்ணலாம். ரைட்? அதனால ஸ்டேபிள் பண்ணி பேப்பர் கிளிப் போட்டு தான் வைக்க சொல்றாங்க. லாஸ்ட் ஒன், இந்த இதுல நமக்கு 3 டாபிக்ஸ்ல 2 டாபிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஒன் எலக்ட்ரானிக் சப்மிஷன். இது ஒரு சின்ன டாபிக் தான், ஒன்றும் இல்லை. இப்போ டீச்சர் நீ ஒன்று பிரிண்டடாலாம் கொடுக்க வேணாம், நீ எலக்ட்ரானிக்கா சப்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இப்போ த வேர்ல்ட் இஸ் கெட்டிங் வெரி ஃபாஸ்ட், குவிக்கா போயிட்டு இருக்கு. நீங்க உங்ககிட்ட பேப்பர் ப்ராஜெக்டே கேட்கல, எலக்ட்ரானிக் சப்மிஷன் தான் கேட்குறாங்கன்னா ஓகே, இஃப் சப்மிட்டிங் யுவர் பேப்பர் எலக்ட்ரானிக்கலி follow your teacher's instructions carefully. ஸோ இந்த மாதிரி இடத்துல உங்க டீச்சர், உங்க கைடு தான் உங்களுக்கு ப்ராப்பரா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கணும். அவங்க சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி நீங்க பேப்பரை சப்மிட் பண்ணலாம், எலக்ட்ரானிக்கா சப்மிட் பண்ணலாம்னு சொல்றாங்க. மேக் ஷியோர் யூ யூஸ் த கரெக்ட் ஃபார்மேட் அண்ட் ஃபாலோ எனி ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸ். ஆனாலும் மற்ற விஷயம் எல்லாமே கரெக்ட் ஃபார்மேட்டை தான் யூஸ் பண்ணணும். சப்மிஷனுக்கு மட்டும் உங்க ஸ்டாஃபையோ உங்க இன்ஸ்ட்ரக்டரை கேட்டுக்கலாம், மற்றபடி யூ ஹாவ் டு ஃபாலோ த கரெக்ட் ஃபார்மேட். எப்படி எடிஷன்ஸ்ல எம்எல்ஏ ஹேண்ட்புக்ல கொடுத்துருக்கோம் அதையே யூஸ் பண்ணுங்க, ஸ்பெசிபிக் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணுங்க. Submit it using required method like email or a specific website. Submission அப்படிங்கிறது நீங்க பாட்டுக்கு வாட்ஸ்அப் மாதிரி இது மாதிரி செஞ்சிடக்கூடாது. அதெல்லாம் வாட்ஸ்அப் நம்ம வாட்ஸ்அப் மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ஆப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, டெலிகிராம், வாட்ஸ்அப், இந்த மாதிரி கூட சப்மிட் பண்ணலாம். பட் தட் இஸ் நாட் அட்வைசபிள். எப்பவுமே எது அட்வைசபிள், எது அஃபிஷியல் அப்படின்னு சொன்னா இமெயில் தான் அஃபிஷியல். ஸோ இமெயிலையோ இல்லை ஸ்பெசிபிக் வெப்சைட் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அதுலயோ தான் நீங்க என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். வேற ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சப்மிட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் சப்மிஷன்ல அவங்க கொடுத்திருக்கிற ஐடியாஸ். ஓகே, ஸோ தீஸ் 3 ஆர் கன்சிடர்ட் டு பி த லாஸ்ட் 3 டாபிக்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிங் யுவர் ரிசர்ச் ப்ராஜெக்ட். இதோட உங்களுக்கு இந்த டாபிக் முடியுது. Okay, so I hope you understood. Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications, and thank you for watching.